12th max, example 4.22. If cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z is equal to pi and xy z is between 0 and 1, then show that அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிவனை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z equal to piன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ணி இந்த கடைசியான இந்த வர ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு cos inverse of x plus cos inverse of yக்கு ஃபார்முலா தெரியும். cos inverse of x plus cos inverse of yக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா cos inverse of x into y minus root of 1 minus x square into root of 1 minus y square. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம cos inverse of x plus cos inverse of yக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். திருப்பி நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இதுக்கு வந்த ஆன்சரை வச்சுட்டு இதுக்கு ஒரு cos inverseனு கடைசியாக கிடைக்குமா, அப்புறம் cos inverse of zன்னு கிடைக்குமா, இது ரெண்டுத்தையும் வச்சு போட்டால் லென்த்தியாக போயிட்டே இருக்கும். அதனால் இந்த ரெண்டு டேர்மை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற டேர்மை நான் என்ன செய்கிறேன், அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவா, அப்போ என்ன ஆகுது, எனக்கு cos inverse of x plus cos inverse of y equal to pi minus cos inverse of zன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், cos inverse of x cos inverse of xy minus root of 1 minus x square into root of 1 minus y square equal to pi minus cos inverse of z. இப்போ இந்த cos inverse of அப்படிங்கிறத ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகிடும், cos inverseங்கிறது ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது காசாக மாறிடும். ஸோ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் வச்சுங்க, xy minus root of 1 minus x square into root of 1 minus y square equal to cos of pi minus cos inverse of z. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காஸ் இன்வர்ஸ்ன்னு இருக்குங்கிறத அப்படி யோசிக்க வேண்டாம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 0 pi by 2 pi ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். இங்கே என்ன இருக்குது, பை மைனஸ் இது தீட்டான்னு கன்சிடர் பண்ணிங்க. பை மைனஸ் தீட்டா அப்படிங்கும்போது என்னது, செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிகன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ காசுங்கிறது என்னது, நெகட்டிவ். அப்போ காஸ் பை மைனஸ் தீட்டாங்கிறது என்னன்னு எழுதிக்கலாம், காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் வித் மைனஸ் சைன். பைங்கும்போது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. காஸ் போட்டுட்டு இங்கே என்ன ஆங்கிள் தீட்டா இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம் இல்லையா. ஸோ காஸ் இன்வர்ஸ் இசட்டு. ஆனால் பை மைனஸுங்கும்போது சைன் தானே இருக்குது அந்த குவாட்ரண்ட்டு, அதனால என்ன ஆகிடும், இந்த காசுங்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். புரியுதா? ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே டிட்டோவாக அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 1 minus x square into root of 1 minus y square. இப்போ என்ன ஆகும், cos inverse of x cos inverse of xங்கிறத நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், xன்னு எழுதிக்கலாம். காஸ் இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் என்ன வரும், வேல்யூ வரும். வேல்யூங்கிறது என்னது, -1லேருந்து +1. காஸ் பொறுத்த வரைக்கும், காஸ் அண்ட் சைன் பொறுத்த வரைக்கும் -1லேருந்து +1 வரைக்கும். ஸோ அந்த இசட்டுங்கிறது என்னது, இந்த -1லேருந்து +1 வரைக்கும் இருக்குங்கிறது நம்மளாவே இல்லை, ஏன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க. XY இசட்லாம் என்னது, அந்த 0லேருந்து 1க்குள்ளார 0லேருந்து 1க்குள்ளாரங்கும்போது இந்த -1லேருந்து +1க்குள்ளார தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டுங்கிறத நான் எழுதிக்கலாம், இசட்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, xy minus root of 1 minus x square into 1 minus y square. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா, இந்த இசட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. xy plus z ஈக்குவல் டு இந்த டேர்ம் எல்லாம் ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ root of 1 minus x square root of 1 minus y square. நம்மளுக்கு அங்கே ஆன்சர்லலாம் x square plus y square இதெல்லாம் வருது. அப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், இந்த ஸ்கொயர் ரூட்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். xy plus z ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே ஸ்கொயர் ரூட்லாம் போயிட்டு வெறும் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். 1 minus x ஸ்கொயரும் 1 minus y ஸ்கொயரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், a plus b ஹோல் ஸ்கொயர் மாதிரியே எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz 2 into a into b. ஏங்கிறது xy, bங்கிறது z. ஸோ 2xy ஈக்குவல் டு இதையும் அப்படியே என்ன செய்யுங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். a minus b a minus c அப்படின்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1ஆல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே 1 minus y ஸ்கொயர் வரும். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால் ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட ஒரே சைனில் ஒரே வேல்யூ இருக்கும்போது அதை ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டா மீதி எல்லாத்தையுமே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. 1 மட்டும் ரைட் சைடில் வச்சுங்க, ஏன்னா ஆன்சரில் அப்படி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy z equal to 1. ஓகேவா, இதுதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஷோ தட் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz is equal to 1ன்னு நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, கடைசியாக ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட வேண்டியதான்.
ஓகேவா?